அப்படி ஒரு கொடூரத்தை அந்த பாவி பண்ணியிருக்கான். நிச்சயமா நான் உனக்கு உதவி பண்றேம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. ம் அந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கும் போது உங்களை கூப்பிடுறேன், வாங்க. சரிம்மா, கண்டிப்பா வரேன். என்ன இன்னும் 3 பேரையும் காணுமே? இந்த கோயிலா? பூரணி, நிகிதா வந்திருப்பாளா? தெரியலையே சித்தி. நம்ம கோயிலுக்குள்ள போய் பாப்போம். ஒருவேளை அவ வரலன்னா அப்புறமா அவளுக்கு போன் பண்ணி நம்ம வந்துட்டோங்கிற விஷயத்த சொல்லலாம். சரி. அக்கா, நிகிதாவோட அப்பா எந்த மாதிரியான பரிகாரத்தை சொல்ல போறாரோன்னு தெரியலையே. நீ என்னடா வீட்ல இருந்து இதையே சொல்லி புலம்பிட்டு இருக்க? அது வந்து கௌதம், அந்த மாதிரி கஷ்டமான பரிகாரம் எல்லாம் இருக்காது. நீ தைரியமா வா. சரிக்கா. வாங்க சித்தி. நமக்கு முன்னாடியே நிகிதா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா. ஆமாண்டா, வா. மூணு நல்லவங்களும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு வசமா இருக்கு. ஹாய் நிகிதா. என்ன நிகிதா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல ஆண்டி, நானும் இப்பதான் வந்த உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அது சரி நிகிதா, கௌதம் என்ன பரிகாரம் பண்றதுன்னு உங்க அப்பா சொன்னாரு? கௌதம் சாமியோட சன்னிதானத்துக்குள்ள வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் பரிகாரம் என்னன்னு நான் சொல்லுவேன்னு என் அப்பா சொல்லிட்டாரு. அதான் நான் வந்துட்டேன் நினைக்குதா. அப்பாக்கு போன் பண்ணி என்ன பரிகாரம்னு கேளுங்க. நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நிகிதா, எதுக்கு தனியா போய் அவர்கிட்ட பேசணும்? இங்கே இருந்து பேச வேண்டியதானே? இந்த இடத்துல இருந்து போன் பேசுறதுக்கு அலௌட் இல்லையா? அதான் அங்க தனியா போய் பேசிட்டு வர போறேன். சரிம்மா, போய் பேசிட்டு வா. பிளான் பண்ண மாதிரியே செவ்வந்தி, அப்பா, அம்மா, ரகு எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் நமக்கு பிடிக்கலங்கிற மாதிரியே நம்ம காட்டிக்கணும். என்னாச்சு? என்ன நிகிதா, ஏன் நின்னுட்ட? நீ போய் சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வா. நான் பேசுறது இருக்கட்டும், அங்க யார் வராங்கன்னு பாருங்க. அண்ணி, செவ்வந்தி வரத பார்த்து உங்க எல்லாருக்கும் அப்படியே அள்ளு விட்டுருச்சா? நாம பரிகாரம் பண்ண போற நேரத்துல இந்த செவந்தி எப்படி வந்தா, அதுவும் குடும்பத்தோட? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சித்தி. ஒருவேளை சித்தப்பா இவளுக்கு போன் பண்ணி கௌதம் கோயில்ல பரிகாரம் பண்ண போறான்னு சொல்லிருப்பாரோ? அக்கா, அப்படியே தான் இருக்கும். அவர் தான் ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதனாலதான் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி வந்திருக்கா. உங்க அப்பா சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லடா. அவர் வீட்லயே என்ன சொன்னாரு? பரிகார பூஜை நடக்கிற விஷயம் செவந்திக்கு தெரியுமான்னு கேட்டாரு. நாம தான் தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறம் அவர் போன் பண்ணி அவளுக்கு தகவல் சொல்லியிருந்தாலும் இவ்வளவு நேரத்துக்குள்ள எப்படி ரெடி ஆகி கோயிலுக்கு வந்திருக்க முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான் சித்தி. இவ வேற எப்படியோ மூக்கு வேர்த்துதான் இங்க வந்திருக்கா. இவளை பார்த்தாலும் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. செவ்வந்தி மாதிரி நல்லவங்களை பார்த்தா உனக்கு பத்திக்கிட்டு வருதா? இப்ப நீயும் என்ன பாடுபட போறன்னு பாரு. எதுக்கு பொண்ணு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம், விடுங்களேன். இல்ல நிகிதா, இந்த மாதிரி நேரத்துல இவெல்லாம் வரவே கூடாது. சரியான கெட்ட எண்ணம் பிடிச்சவ. கெட்டதை தவிர வேற எதுவுமே பண்ண தெரியாத நீ செவ்வந்திய கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கன்னு சொல்றியா? இரு, உனக்கு இருக்கு. என்ன நீ எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. பரிகாரம் பண்ண போற நேரத்துல நாம எப்படி கோவிலுக்குள்ள வந்தோன்னு குழப்பத்துல பாத்துட்டு இருக்காங்க ரகு. செவந்தி, நாம எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த பரிகாரம் எல்லாம் நடக்க போகுதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல.
முதல்ல பரிகாரம் என்னன்னு நம்ம சிந்து அவங்க கிட்ட சொல்லிருப்பாள செவந்தி. அத்தை, நாம வந்ததுக்கு அப்புறமா தான் பரிகாரம் என்னன்னு சொல்லுவேன்னு அவன் நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே வந்தான். ஆஹா, இப்ப நம்ம போனதுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா கிட்ட போன்ல கேக்குற மாதிரி கேட்டு சொல்லுவான். நாம யதார்த்தமா கோவிலுக்கு வந்த மாதிரி காட்டிக்கலாம். வாங்க. ஈஸ்வரி வாங்க. அடடா, எல்லாரும் இங்க இருக்கீங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஆமா, நீங்களா எதுக்கு இங்க வந்தீங்க? கோவிலுக்கு எதுக்காக வருவாங்க? சாமி கும்பிட தானே வருவாங்க. சாமி கும்பிடுறதுக்கு இந்த கோயிலுக்கு தான் வரணுமா? ஏய், எங்களுக்கு எந்த கோயிலுக்கு வர விருப்பம் இருக்கோ அந்த கோயிலுக்கு தான் வருவோம். அதானே. ஆமா, நீ எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீங்க இந்த கோயிலுக்கு வந்தது பிடிக்காம தான் கேக்குறேன். நாங்க இந்த கோயிலுக்கு வந்தா உனக்கு பிடிக்கலையே? இது உங்க அப்பா விட்டு சொத்தா? ஏமா, கோவில்ங்கிறது சாமி இருக்கிற இடம். இங்க யாரு வேணாலும் வரலாம். நாங்க வந்தது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற? அப்படி என்னமா பிரச்சனை உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சரி, நாங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்தோன்னு கேட்டியே, நீங்க எல்லாரும் எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சரி, அண்ணி கிட்ட சொல்ல வேணாம். கட்டின புருஷன் நான் கேக்குறேன். ஏன் கிட்ட சொல்லாம கொள்ளாம எது கோயிலுக்கு வந்த சொல்லு. என் தம்பிக்கு பரிகார பூஜை பண்றதுக்காக வந்தோம். காரணத்தை சொல்லியாச்சு, போதுமா? ஓ, மச்சானுக்கு பரிகார பூஜையா? அப்படி என்ன தோஷம் இருக்கு மச்சானுக்கு? ஏங்க, எனக்கு தோஷம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேற. பூர்ணி தானே தம்பி சொல்லுச்சு உனக்கு பரிகார பூஜை இருக்குன்னு. தோஷம்னு ஒண்ணு இருந்தா தானே பரிகாரம் பண்ணணும். எங்க பையனுக்கு தோஷம் எல்லாம் கிடையாதுங்க. எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற நிக்கிதாவுக்கு தான் தோஷம் இருக்கு. கட்டிக்க போறவன் அந்த பரிகாரத்தை பண்ணாதான் அந்த தோஷம் நீங்கும்னு இவளோட அப்பா சொல்லியிருக்காரு. அதனாலதான் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என் புள்ள அதை பண்ண போறான். சந்தோஷமான விஷயம் தானே மேடம். இதுக்கு அனாவசியமா பூர்ணிமா எதுக்கு எம்எல்ஏ கோவப்படுறா? ஒரு நல்ல விஷயத்துக்காக நடக்க போற பரிகாரத்தை நீ பக்கத்துல இருந்து பார்த்தனா அந்த பரிகாரமே பலிக்காம போயிடும். எனக்கு அந்த பதட்டம் தான். நீ பக்கத்துல இருந்தா பிடிக்காத தோஷம் எல்லாம் மத்தவங்களுக்கு பிடிக்கும். நீ என் அண்ணி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா? என் அண்ணி இருக்கிற இடத்துல நல்லது மட்டும் தாண்டி நடக்கும். ஆமா, உங்க நொண்ணி அப்படியே பெரிய தெய்வ பிறவி பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லி என்ன கடுப்பேத்தாம உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இப்போ நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே இந்த பேச்சே வந்திருக்காது.